தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. நம்ம கூட திருசக்தி சுந்தரமன் ஐயா இருக்காரு. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டமானது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கொண்டாட்டத்தில் ஒரு புதிய தகவல் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா சார்? பார்த்தேனே. நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத ரூட்டு தமிழ்நாட்டில் பெருசாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சருக்கு அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அது போது அவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்காரு. அவர் ஹீஸ் மை காட் அப்படின்ட்டார். அவர் கடவுள்னே சொல்லிட்டார். வாழ்க்கை கொடுக்குறவங்களாம் கடவுள் தான். ஆமாம், கடவுள்னு சொல்லிட்டாரு. அது உண்மையிலேயே அவருடைய அந்த என்ன சொல்கிறது விசுவாசத்தையும் அவர் முதல்வர் மீது வைத்திருக்கும் பாசத்தையும் அது காண்பிக்கிறது. ஒருத்தரை கடவுள்னு நம்ம நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவங்கள கடவுள் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அதில் ஒன்றும் தவறாக சொல்லலை. கடவுள்னு சொல்லி போட்டிருக்காரு. 18 வருஷமாக அவரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்து அவர் கூடவே அந்த ரசிகர் மன்றம் அதெல்லாம் ஏங்கி அவர் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போக இன்றைக்கி அவருடைய தனி செயலாளர் என்ற அந்தஸ்தும் பெருமையும் நமக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த அர்த்தத்தில் ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு தன்னுடைய எக்ஸ் தளத்தில். இப்போ தான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரிஞ்சுது. எப்போ மே மாதமே இவர் தனி செயலாளராக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. அப்படி ஒரு உத்தரவு வந்ததாக சொல்லப்படுகிறது சார். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியலன்னா கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அவங்க பல விஷயங்களை கடந்து போயிடுவாங்க. தொடர்ந்து செய்தி நிறுவனத்தில் பயணிச்சுட்ருக்கோம், பல செய்திகளை பார்க்குறோம், படிக்கிறோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நம்ம இருக்கோம். நம்மளுடைய ரத்தன் பண்டித் அவருடைய ஜோசியக்காரர் அவரோட நியமனம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி தெரிஞ்சது. விஷ்ணு ரெட்டி கூட தெரிஞ்சது. அதை பற்றிலாம் கூட நம்ம பேசியிருக்கோம். நமக்கே தெரியல சார். ஐயோ, எனக்கு தெரியல சார். இல்லை, அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் எனக்கு தெரியல நீங்கள் கையங்காலையும் உழைச்சிக்கிட்டு அழுதா நியாயமா? அது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் அப்போவே அதை வெளியிட்டிருப்பாங்க. அந்த செய்தியாவது வெளியிட்டிருப்பாங்க. ஜீவ வெளியிடலைன்னா பரவாயில்ல, செய்தி இவர் தனி செயலாளர் அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க. அது வெளியிடலை. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 674 ஜீவோ நம்பர் அது பிரகாரம் இவர் ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அந்த ஜீவோவில் இருக்குது. அது ஏதோ மே மாத தேதியில் இருக்குது. அந்த தேதியில் தான் போட்டாங்களா, அப்புறம் போட்டாங்களா நமக்கு தெரியல. அந்த தேதியில் போட்டால் நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு அரசுனா நம்ம அது மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம அவங்க தேதியெல்லாம் அதில் மாற்றி போட்டிருப்பாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு கால் முன்னாலேயே போட்டிருக்கலாம். போட்டதை வெளிப்படையாக காண்பிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு நமக்கு புரியல. 675 ஜீவோ நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்ற சுருக்கமான பெயரை வைத்திருக்கும். அவரை ஆலோசகராக போட்டது. மறுநாளே அது வாபஸ் வாங்கப்பட்டது 675. அப்போ இந்த 674 அப்போ காண்பிக்கப்படவே இல்லை. ஒரு கால் 675க்கு ஏற்பட்ட கதி 674க்கும் ஏற்படுமோ என்கிற கவலையினால் அப்படி காமிக்காமல் விட்டாங்களா, இல்லை வேற அதில் என்ன சிக்கல்னு தெரியல. ஆனால் இதை அவரே எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரூட் ஜெகதீஷ் அவர்களே இந்த எக்ஸ் தளத்தில் என்னை தனிச் செயலாளராக நியமித்து என்னுடைய கடவுளான விஜய் அப்படின்னு சொல்லி அவரை கடவுளாக்கி கடவுளை சிக்கலில் மாட்டிவிட்டார். ஏன்னா ஜெகதீஷ் மேலே பல விதமான குற்றச்சாட்டுகள் ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கு இல்லைங்க. புஷி அவர்களுடைய பாணியில் சொல்லணும்னா, அதாவது நான் அவருடைய புஷி தமிழில் பேசுகிறேன். புஷி தமிழில் பேசுகிறேன். ஏன்னா இப்போ நேற்று கூட பார்த்தேன், அவர் தமிழ் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி நம்ம கூட தமிழ் போராட்டம்னு பேசணும். அது பார்த்தேன். புஷி தமிழ் இட்டுன்னு போகிறவர் இல்லைங்க. நான் சொல்றது யாரெல்லாம் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பெரிய மனிதர்கள், முக்கியமான புள்ளிகள் நெருக்கமானவர்கள், அரசியல் அந்த மாதிரி நெருக்கமானவர்கள்னு வச்சுங்களேன், முக்கியமானவர்கள், விஜயுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள், அப்படி உள்ளவர்களை
இட்டுன்னு போகிறார். ஸோ அந்த வகையில் அவர் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார். நீங்கள் இப்படி கூட இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சார்? பெங்களூரில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நடிகை, நம்ம ஏதாவது நடிகை பேர் சொல்ல போனால் அது பிரச்சனை ஆகிடும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒரு நடிகை பேரை சொல்லலாம்னா அது ஏதாவது நமக்கு சிக்கலில் வந்துடும். அதனால் அது வேண்டாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகைகள் இருக்கா மாதிரி, இளம் நடிகைகள் இருக்கா மாதிரி, பெங்களூரில் ருக்மணி வசந்த் என்று ஒரு இளம் நடிகை, அவங்களுடைய ரொம்ப ஆபாசமான ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் இதுவான படங்கள் வந்து வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவியது. நம்ம ஊரில் தான் ஒருத்தர் பேசுவார், ஒரு யூடியூபர், ஒரு நடிகையின் பெயரை சொல்லி, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச, திரிலோகமும் தெரிஞ்ச ஒரு நடிகை. அந்த நடிகை பேரை போட்டு அவர்களுடைய நிர்வாண படம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார். யாரோ ஒரு யூடியூபர். ஒரே நாளில் 1 லட்சம் வியூஸ் போகுது. நான் வந்து என்ன இவ்வளோ மோசமாக போச்சே, தமிழ்நாட்டுடைய அந்த பத்திரிகை அந்த தர்மம், ஒரு நாளில் 1 லட்சம். நானும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற முறையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கருத்து சொல்கிறோம், மக்களுக்கு எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, ஏதாவது அந்த மாதிரி போட்டிருப்பாரா, ஐயோ ரொம்ப வக்கரமாக இருக்குமே அது அப்படின்னு சொல்லி அப்படி ஓட்டி பார்த்தேன். ஒரு இடத்துல கூட எந்த படமும் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு, இவ்வளவுதான். அப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனையை எவ்வளவு சுய சிந்தனை இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்க. அந்த அந்த ஒரு அந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம்லாம் இல்லாமல், இது தமிழ்நாட்டில். இதை விட்டுடுங்க, பெங்களூருக்கு வருவோம். பெங்களூரில், அதை கர்நாடகாவில், அங்கே வந்து இந்த மாதிரி ஆபாச படம், அங்கே வந்து இந்த மாதிரி பேச்சு இல்லை, படங்களாகவே வந்து அதை வைரல் பண்ணி விட்டாங்க. ஏல போட்டு அது டீப் ஃபேக், அதாவது அதுக்கு பேர் அதை நான் டீப் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டீப் ஃபேக்கில் போட்டு, அதாவது இவங்க தலையை வந்து மார்ஃபிங் பண்ணுறதுன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி டீப் ஃபேக்குன்னு அதுக்கு பேர், டெக்னாலஜி பேர் தான் மாறுதே தவிர விஷயம் அதான். அந்த மாதிரி போட்டு அவங்க அந்த மாதிரி எதுவும் பாவம் ஆபாசமாகலாம் வந்து போஸ்ட் கொடுக்கல. ஆனால் அவங்க படத்தை போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்ணிட்டாங்க. இதில் 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள சைபர் கிரைமில் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, பெங்களூரு சைபர் கிரைம் போலீஸில் அவங்கள அந்த யார் காரணமும் கண்டுபிடிச்சி அந்த 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இங்கே தான் கிளைமேக்ஸ் இந்த விஷயத்தில். என்னென்னா, அந்த 3 பேரும் ரூட் நிறுவனத்துடைய பணியாளர்கள். அவங்க பேர் ஏதோ ரவிக்குமார், ரஞ்சித், ஏதோ 3 பேர், பேர் தெரியாதவர்கள், அதான் நமக்கு பிரபலமாக தெரியாதவங்க. ஆமாம், அவங்க வந்து 3 பேருமே ரூட் நிறுவனத்தின் பணியாளர்கள். என்ன தொழில் பண்ணியிருக்காங்க, டீப் ஃபேக் பண்ணி ஆபாச படத்தை வைரலாக்கி ஒரு நடிகையை எந்த காரணத்தினாலோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஒன்று ஏதாவது வைரலாக பண்ணி அதில் ஏதாவது பணம் பண்ணலாம்னு நினச்சாங்களா, இல்லை பிளாக்மெயில் பண்ணலான்னு நினச்சாங்களா, இல்லை ஏதாவது ஒரு கோவத்தில் அவங்க பேரில் ஒரு வன்மத்தினால பண்ணாங்களா, காரணம் தெரியல. ஆல்ரெடி ரூட் அந்த நிறுவனத்தின் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. அவங்க வந்து நடிகைகளை மிரட்டுறாங்க, அவங்க சொல்றதை கேட்கலன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு மார்க்கெட், அதுதான் சொன்னேன், அதுதான் அந்த குற்றச்சாட்டுக்கு அப்படியே பொருந்துற மாதிரி இந்த இப்போ அந்த 3 பேரை வந்து சைபர் கிரைம் பெங்களூர் காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறது. நம்ம வந்து என்ன நினச்சி பார்க்குறோம், இதெல்லாம் வந்து மாண்புமிகு முதல்வருக்கு தெரிஞ்சு, ஏற்கனவே தெரிஞ்சிருந்து, இப்போ நம்ம இந்த 674 ஜீவோவை வெளியிட்டோம்னா 675 அவர் ஏதோ வந்து ஜோசியம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற ஜோசியம் விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னார், அது ஜெயிச்சிட்டாரு. 150 சீட் வாங்குவாருன்னு சொன்னார், அது நடக்கலை. பிரியங்கா காந்தி பிரதமர் ஆவார்னு சொன்னார், மோடி ஓடி போயிடுவாருன்னு சொன்னார், அதெல்லாம் நடக்கலை. அப்புறம் ரொம்ப இருக்கிறதுலே டாப்பாக சொன்னார், நம்ம பேசியிருக்கோம். அவர் 2021 மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வந்து முதல்வர் ஆவார், 20 வருடங்களுக்கு தொடர்ந்து முதல்வராக இருப்பார். அப்படிப்பட்ட ஆள் எங்கே வந்து சேர்ந்தார், மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்தாரா, சேரல. விஜய் அவர்களிடம் தாவேகா விஜயோடு இருந்து அங்கே சொன்னார் 2021 மையம், இப்போ இங்கே வந்து மையம் இட்டுட்டாரு. அதாவது இந்த பணமரத்தில் காக்கா உட்காந்த நேரத்தில் வந்து பணமரம் வந்த கணக்கா ஏதோ சரி சொன்னாரே, இந்த தடவை ஜெயிச்சிட்டாங்க, அந்த மாதிரி 100 ரைட்டு நடந்துச்சு. அப்போது
இந்த ரூட்டு தெரிஞ்சதுனால இந்த 674 மறைத்திருப்பார்களோ முதல்வர் வந்து முதல்வர்னா முதல்வர் தரப்பில் அவர் தான் செஞ்சார், நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் தரப்பில் அதிகாரிகள் மறைத்திருப்பார். அது அவர் மேல நம்ம குத்தம் சொல்லலை. அதிகாரிகள் யாராவது அப்படி நினைத்து ஐயோ இந்த ரூட்டு விஷயத்தை வெளியில் விட்டா ரொம்ப அந்த பெங்களூர் மாதிரி பல விஷயங்கள் வெளியில் வருமே அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போது அவரே வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு தனி செயலாளர்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு கௌரவம் தானே, ஒரு கௌரவம் தானே. ஆனால் இந்த ஆட்சியில் தான் சார் ரொம்ப எளிமையானவர்கள்லாம் அரசு தனிச்செயலாளராக இருக்காங்கன்னு தோணுது. ஆமாம், ரொம்ப எளிமையானவர்கள். ஏன்னா ஆமாம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கவங்க, ஒரு மைன்ஸ் வச்சிருக்கிறவங்க, எல்லாரும் பல கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்றவங்க, இவங்கெல்லாம் சாமானியர்களை இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து சாமானியர்கள்ங்கிறத வந்து நிரூபணம் பண்ணணும். அது இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு நிரூபணம்னா, ஆட்சி அமைக்கும் போது ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை போய் சந்திக்கும் பொழுது நாங்கள் வந்து ஒரு விஷ்ணு ரெட்டியை கூப்பிட்டு போனோம்ல, பனையூரில் பக்கத்து வீட்டுக்காரர். என்ன தொடர்பு? ஒரு பாமரர். அதே மாதிரி அந்த வெங்கட்ரமணான் அந்த ஜிவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த ஜனநாயகன் படம் தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் வந்து ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னால் சாதாரணமாக 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருந்தவர் 3 வருஷத்துக்கு முன்னால் இப்போ திடீர்னு 2000 கோடிக்கு 4 படம் எடுக்கிறாரு. அதெல்லாம் வந்து வேற விஷயம். பட் ஒரு பாமரர். ஆமாம் சார், எல்லாருக்கும் பாமரர்களுக்கான ஒரு அரசு இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2 பாமரர்களை அழைத்து கொண்டு போனார். நிர்வாகிகளை தவிர 2 பாமரர்களை கவர்னரை பார்க்க போனார். அதில் ஒரு பாமரரை வந்து இப்போது ஆலோசகராக போட்டாச்சு. ஜிவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெங்கட்ரமணாவிற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து ஆலோசகர் பதவி வாய்ப்பு வரலாம். ஏன்னா அவருடைய சேவைக்கு அவருக்கு நிச்சயமாக ஒரு எவ்வளோ பெரிய வெகுமதி உண்டு. ஜனநாயகனே தியாகம் பண்ணிட்டாரு. இப்போ கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. இதுக்கப்புறம் ரிலீஸ் என்ன நமக்கு புரியல, இது எதுக்காக ரிலீஸ்ன்னு புரியல. எல்லாரும் பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட். அது மாதிரி இருக்குது. ரைட், அது ஒரு படம்னா ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகத்தின் படி அவங்க வந்து பண்ணுறாங்க. இது வந்து நடந்திருக்கு. ரைட்டு, இப்படி கூட நடக்கலாம். இந்த இப்படி இருக்குமோ சினிமா துறைன்னு இருக்கிறதுனால அவருக்கு ஏன் நம்ம இவருக்கு ஜிவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வெங்கட்ரமணாவுக்கு கொடுக்கலன்னு நம்ம யோசனை பண்ணுறோம் இல்லையா? இப்போது தாவேகால வந்து வெற்றி டிவின்னு ஒன்று ரொம்ப நாளாவே கடைசி ஒரு கடந்த வாரங்களில் பேச்சு வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் தான் வெற்றி டிவியை தவிர ஏற்கனவே காவேரின்னு ஒரு டிவி வந்து அதாவது ஃபங்க்ஷன் ஆகாமல் இன்ஆக்டிவாக இருந்தது. அதைத்தான் வந்து இப்போது அதாவது வாங்கி பெயர் மாற்றம் செய்து வெளியிடலான்னு சொல்கிறாங்க. தவறில்லை. அவங்க திமுகவுக்கு சன் டிவி இருக்குது, ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ஜெயா டிவி இருந்தது, அதுக்கப்புறம் நியூஸ் ஜே ஆச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் என்ன நியூஸ் ஜே வந்து சிவி சண்முகத்தோடு பிடிச்சது. அதனால் நம்ம வந்து இப்போது அவங்களுக்கு இது நியூஸ் எடப்பாடின்னு தனியாக அதாவது வச்சாதான் உண்டு. அது தெரியல எப்படின்னு. இவர் கூட பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை அவர் கூட வெளிச்சம்னு ஒரு டிவி வச்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது இருட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா அது பத்தாதுன்னு வந்து அதுக்கு யார் சிஇஓ போட்டவரோ பனையூர் பாபுன்னு அவர் போய் திமுக இணைஞ்சிட்டார் இப்போ தேர்தலுக்கு அப்புறமா. அதனால் வெளிச்சமே இல்லாமல் போச்சு. அது அவர் பனையூர் பாபு இருக்கும்போதே வெளிச்சம் இல்லாமல் தான் இருந்தது. சிறுக தங்கம் சேர்த்து வெளிச்சம்னு வச்சாரு, அது இருட்டில் போயிடுச்சு. ஆமாம், அது ரைட்டு. இதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும். வேளச்சேரியில் ஒரு பள்ளிக்கூடம் ப்ளூ பெல்ட்ஸாக நம்ம வச்சுருக்காரு, திரும்ப வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, அது நான் வந்து சும்மா என்னை கரஸ்பாண்டாக வச்சுருக்காங்க, ஆனால் அதை தவிர எனக்கும் அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன, அது வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், அந்த இந்தி கற்று கொடுக்குற பள்ளிக்கூடம். அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், மாநில உரிமை. ஆமாம், நம்ம வந்து அது அந்த மாதிரி வந்து அங்கேயாவது தலித் மக்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. என்ன நீங்கள் விளையாடுறீங்க? அது ஒரு கான்வெண்ட்டாக நடத்துகிறோம் நாங்கள். சிபிஎஸ்சி இதில் ஃபீஸு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு. அந்த இடத்துல போய் தலித்துகளுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும். ஏதாவது கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லையா? ஏங்க நீங்கள் உழைக்கிறதுக்காக நாங்கள் வந்து கட்சியில் உள்ள தொண்டர்களை வைத்திருக்கோம், நாங்கள் பிழைப்பதற்காக பள்ளி நடத்திக்கிறோம். இந்த உழைப்பையும் பிழைப்பையும் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? உழைப்பு வேற, பிழைப்பு வேற. பிழைப்பில் வந்து இந்த தலித்து சமூக நீதி அதெல்லாம் வராது. தொழிலாக தான் உழைப்பு அவங்க உழைக்கணும், நம்ம இல்லை. அவங்க தொண்டர்கள் உழைக்கணும், அந்த இயக்கத்தினர் உழைக்கணும், அந்த சாதியினர் உழைக்கணும். அது உழைப்பு.
இது பிழைப்பு. இந்த உழைப்புக்கும் பிழைப்புக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு வந்து அவர் பொறுப்பு இல்லை, நானும் பொறுப்பு இல்லை. இது வந்து இப்போ அந்த மாதிரி வந்து டிவி வந்து போடுறாங்க. எனக்கு என்னன்னா சார், தாவேகாவிற்கு இன்னைக்கு இங்கே நிறைய சேனல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஆதரவாக பல சேனல்கள் செய்தி வெளியிட்டு தான் இருக்காங்க. அவர் நின்னா நடந்தா போனா வந்தா அவர் கையை இப்படி ஆட்டினதுலேருந்து எல்லாத்தையும் செய்தி வெளியிடுறது இப்படி அப்படி சட்டமன்றத்திலேயே கூட பண்ணாங்க. இதெல்லாம் கட் பண்ணி போகிறதுக்கு எத்தனையோ ஊடகங்களை ஏதோ ஒரு பெயரில் அவங்க வந்து தங்க கூட இணைச்சி வச்சுருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடிலேருந்து அது நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு புதிய தொலைக்காட்சி தொடங்க வேண்டிய தேவை எதனால? அவங்க வந்து மற்ற தொலைக்காட்சிகள்லாம் திடீர்னு வந்து அவங்களுடைய கொள்கையை மாற்றிப்பாங்க, அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கலாம் அந்தந்த நேரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக இருக்கும்போது திமுகவுக்கு நெருக்கமாக இருந்த பல சேனல்கள் இப்போ தாவேகா வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு ஆதரவாக போயிட்டாங்க. இது இயல்பான விஷயம். அதாவது லாங் லீவ் த கிங் ஹூஎவர் இஸ் த கிங். மன்னர் வாழ்க. மன்னர் யாருங்கிறது பிரச்சனை இல்லை. மன்னராக இருப்போம், யார் இருக்காரோ அவர் வாழ்க, யார் இருக்காரோ அவர் வாழ்க, நாற்காலியில் யார் உட்கார்ந்துருக்காரோ அவர் வாழ்க. இப்படி அது சில மீடியாக்கள், சில இல்லை பெரும்பாலான மீடியாக்கள் அந்த மாதிரி மீடியாக்களில் தான் இருக்குது. அதை நம்ம வந்து அந்த மாதிரி அன்புடன் அவர்களை வந்து ஆர்எஸ்பி அவர்களை என்ன அழைத்தாருங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு ஆர்எஸ்பி மீடியானே ஒரு பேர் வந்தது. அது வந்து ஒரு பக்கம் இருக்க, இந்த வெற்றி டிவி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிவி இப்போ இவங்க வச்சுருக்காங்க, பாமக மக்கள் டிவி வச்சுருக்காங்க, ஒரு கட்சியிலையும் ஒரு டிவி வச்சுருக்காங்க. திமுகலையும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் தனியாக சன் டிவி அவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாங்க. ஹிந்திலேயே ஒரு 5 சேனல் வச்சுருக்காங்க, 45 சேனல் மொத்தம் வச்சுருக்காங்க. அவங்க தாத்தா கூட சொல்லுவார், என் பேரனுக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் தான் வந்து எம்பி ஆக்கினேன் அப்படின்னு சீட்டு கொடுக்கறதுக்கு அதான தகுதியாக அதை வச்சுருந்தாரு. ஆனால் வந்து இங்கே இருக்கிற யாரும் அரசு பள்ளியில் இருக்கிறவங்க யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா படித்தா கேட்பீங்க, படித்தா நீங்கள் வந்து அடுத்தது எனக்கு என்ன பதவின்னு கேட்பீங்க, நான் ஏன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்பீங்க. இதெல்லாம் உங்களை கேட்காம இப்படியே வச்சுருக்கணுன்னா நீங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது, மற்ற மொழிகள்லாம் படிக்கக்கூடாது. இந்த மொழிகள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது நமக்கு. சரி, அது முடிச்சிடுவோம். இது வெற்றி டிவிக்கு வந்து ரொம்ப நாளாக ஜெயா டிவியில் இருந்த ஒருத்தர், ஒரு நிர்வாகியாக தலைமை நிர்வாகியாக இருந்த ஒருத்தர் வந்து 14 வருஷம் இருந்தார். அவரை தான் வந்து ஏதோ இதுவாக போட போகிறாங்க, அதாவது ஆலோசகராக போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தவறில்லை. அந்த மீடியா லைனில் அனுபவம் உள்ளவர் யாரையோ போடணும், அது போடுறாங்க. ஆனால் இதில் வந்து அரச புரசலாக என்ன பேச்சுன்னா, அது வாங்கப்பட்டதே யாரோ ஒருத்தர் பேரில் ஒரு சுனாமியாவோ பினாமியாவோ வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது யார், அது அந்த ஓனர் பேர் பார்த்தா ஒருவர், அவருக்கு வந்து இவ்வளோலாம் வந்து ஒரு டிவி வாங்குகிற அளவுக்கு வசதியோ இல்லை அந்த பணமோ அந்த வளமோ அவருக்கு வந்து பலமோ இருப்பதாக தெரியவில்லை. அந்த நபரை எனக்கும் தெரியும். நம்ம சரி அதோடு நிறுத்திப்போம், அது வேண்டாம், ரைட்டு. அப்போது இதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வில்லேந்திய ஒரு மூத்த அமைச்சர், அவரே வந்து ரொம்ப அவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிழல் முதல்வர் மாதிரி இருக்கார். முதல்வர் பேச வேண்டிய இடங்கள்லாம் அவர் தான் சட்டமன்றத்திலையும் பேசுகிறாரு, வெளியிலையும் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து முக்கியத்துவம் வராரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா கணக்கில் வந்து சொல்லும்பொழுது அவர் வந்து 1, 2, 3ல் வராரு. ஆமாம், 3ல் வரவர் வந்து 2 மாதிரி பேசுகிறாரு, சமயத்தில் 1 மாதிரியே பேசுகிறாரு. அவர் தான் 1ங்கிற மாதிரி பேசுகிறாரு. நாளைக்கு இவரே 1ன்னு ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால இந்த 2ல் இருப்பதாக கருதப்படுபவர் தான் வந்து நாளைக்கு ஒரு புஸ்வானமாக போய்விடக்கூடாது, புஷ்ஷுன்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் தான் இந்த ஏதோ ஒரு பேரில், நான் சொன்னேன் எனக்கு கூட தெரியும் அவரன்னு, அவர் பேரில் சுனாமியாக, அப்படின்னா உங்களுக்கு புரியும், அவர் பெயரில் இந்த டிவியை வாங்கினதா சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அது எப்படி வேணா இருக்கட்டும், பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த டிவி வெற்றி பெறணும். நம்மளும் வாழ்த்திட்டு போகிறோம், நம்ம வாழ்த்திட்டு போகிறோம், அதில் நமக்கு என்ன இருக்குது. ரெண்டாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிவி வந்து மக்களுக்கு கிடைக்கிது, ஒரு மீடியா ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கி எவ்வளோ பேர் வராங்க, வரதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம். ரெண்டாவது நீங்கள் வந்து இப்போ இந்த லைவ் டெலிகாஸ்ட்லாம் இங்கே இதில் பார்க்கலாமா அதில் பார்க்கலாமான்னு பார்க்கும்போது இதில் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக துல்லியமாக தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு ரெண்டாவது இந்த மாதிரி அது என்ன வாடி வாடி கைப்படாத சிடி, அந்த மாதிரி அந்த படம் பார்க்கணும். அது என்னமோ சச்சின்னு என்னமோ படம்னு சொல்கிறாங்க, அது ஞாபகம் இல்லை எனக்கு, ஏதோ சொல்கிறாங்க, அது ரைட். அந்த மாதிரி நீங்கள்
படம்லாம் பார்க்கணுன்னா ஒரு அடுத்த சன் டிவி மாதிரி கூட வரலாம். ஏன்னா வரலாமே. ஏன்னா அவங்களுக்கு படம் இருக்கு. ஏங்க ஆரம்பத்தில் பூமாலைன்னு ஆரம்பித்தாங்க சன் டிவியில். நம்ம சொல்கிறது வந்து அவர்களுடைய மாறன் சகோதரர்களுடைய உழைப்பை பற்றி பேசுகிறோம். எப்படி உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காங்க, இதை வந்து எப்படி வந்து எல்லாரும் நம்ம இந்தியர்கள் அனைவருமே இப்படி அண்ணாந்து பார்க்கணும், இப்படி தான் உழைக்கணும்னு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமாலை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அது வந்து வெறும் கேசட், இந்த லென்னிங் இது மாதிரி அங்கங்கே கேசட் போட்டு அதில் நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட் பண்ணி இந்த விஹெச்எஸ்ன்னு கேசட் அந்த காலத்தில் அப்படி அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு 45 சேனல் இருக்கு. எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மகோன்னதமான உழைப்பு அது இல்லையா? நீங்கள் வந்து ஏதோ அந்த குடும்பத்தை சேர்ந்ததுனால தான் அவங்க வந்து இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. நான் அப்படி நினைக்கிறேன். உழைப்புனால தான் வந்தது அவங்க அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு 18-19 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இதாகலாங்கிறதையே ஒரு முன் உதாரணமாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் இப்படிலாம் முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஆமாம்மா. ஆனால் வந்து எனக்கு பார்க்கும்போதே உங்கள் முகத்தில் அந்த அந்த ஒரு துன்ப நிதியாக தெரிகிறது உங்களை பார்க்கும்பொழுது. அதாவது மாச கடைசி நிதி, அதாவது நம்ம துன்ப நிதின்னு பேர்லையாவது நம்ம நிதி வச்சிருக்கலாமே, நமக்கு குகன்னு பேர் வச்சுட்டாங்களே, குகனுடன் ஐவரானோம்னு யாராவது நம்மளை கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் யாரும் உங்களை கூப்பிடல. அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு தெரியுது. அதனால் இன்றிலிருந்து நீங்கள் துன்ப நிதி என்று அறியப்படுவீர்களாக. அது ரைட்டு. ஆனால் நீங்கள் எனக்கு சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது. இது யாருக்கு போட்டியாக, வெளியில் இருக்கிறவங்களுக்கு போட்டியாக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியலை. நீங்கள் வந்து அந்த 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் 1 2 3 வந்து 2 மாதிரி ஆக்ட் பண்ணுது, 1 மாதிரி ஆக்ட் பண்ணுது. இப்போ 2 வந்து என்ன பண்ணும், நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம், நமக்கு சிக்கலாயிடும். நாளைக்கு 3 வந்து பைபாஸ் பண்ணி மேலே 1 போயிடுச்சுன்னா அப்போ நம்ம கதி என்ன வருது? அப்படிங்கிறதுனால நான் இருக்கேன், நான் தான் நம்பர் 2 அப்படின்னு காட்டிக்கணுன்றதுக்காக தெரியும். அவங்க அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்தை வச்சு அந்த நிறுவனத்திலிருந்து பல வீடியோக்களை வெளியிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காமனாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவா. ஆமாம், கரெக்ட். அவருக்கு ஒரு வாய்ஸ் வேண்டாமா? நம்பர் 2 இருக்கிறவருக்கு ஒரு வாய்ஸ் வேண்டாமா? அதனால வந்து அவர் இதெல்லாம் வந்து இயல்பான விஷயம். ரெண்டாவது, ஒரே இடத்திற்குள்ள போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டி. இதெல்லாம் வந்து வளர்ச்சி தானே. ஆரோக்கியம் வந்தால் தான் அந்த ஆரோக்கியமான போட்டி வந்து அந்த குவாலிட்டியை, திறமையையும் திறனையும் மேம்படுத்தும். அப்படிங்கிற வகையில் நம்ம அதை வாழ்த்துறோம். இது பேசும்போது நம்ம வந்து சரி, அது அவங்க வெற்றி, அது அவங்க விவகாரம், வரணும், வந்து நிலை நிற்கணும், அதுக்கப்புறம் ஜெயிக்கணும், அது இன்னும் பெரிய இருக்கு. ஆமாம், அது இந்த மாதிரி வெற்றி, அப்புறம் வந்து வெளிச்சம், தீபம் அப்படின்லாம் வந்து பேர் வைக்கிறது வந்து ஒரு மங்களகரமான பெயர்ன்றதுக்காக வைக்கிறாங்க. இது சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த தீபத்தூண் விவகாரம் ஞாபகம் வருது. ஆமாம் சார். இந்த தீபத்தூண் விவகாரத்தில் தேர்தலுக்கு முன்னால் திருவாளர் சி.டி. நிர்மல்குமார் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் நிற்கும் போது என்ன சொன்னார், தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து அதை மக்களுக்கு, ஏன்னா அப்போ அவர் பேசும்போது சொன்னார், இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, மற்ற மதத்தினருக்கு. அந்த தர்கா பிரச்சனை தான் நாங்கள் வந்தது. ஆனாலும் வந்து அது வந்தது, அது சிக்கந்தர் தர்கான்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கரெக்டாக அது வந்து அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறீங்க, அது அப்படி இல்லை, கந்தர் மலை. சிவனின் மகனான சிவன்னா இனிஷியல் சி தானே வரும், கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு அதுக்குள்ளே பல இருக்குது சார். சிக்கந்தருக்கு இன்னொரு இடத்துல இது கோரிப்பாளையத்தில் இருக்குது. அதை தாண்டி அந்த மலைக்கு அந்த தர்காவுக்கு வரவங்க யாரும் தமிழர்களே கிடையாது, பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்திருக்கூடிய கேரளா மாறாங்க. அவர் 2வது அந்த சிக்கந்தர் என்பவர் வந்து யார், அவருடைய சரித்திரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பல அதில் வரலாறு இருக்குது. நம்ம அது மத ரீதியான இதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை, அதனால் வந்து அப்படி வந்து சொல்லிடுவோம். அப்படி அந்த தீபத்தூணில் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வந்தவுடனே தீபத்தூணில் நாங்கள் வந்து ஏற்றுவோன்னு சொல்லி பேசிட்டு இப்போ வந்து என்ன சொல்லிட்டாரு, 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலை தான் நாங்கள் தொடருவோம். அவர் தான் சட்ட அமைச்சர். ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை வந்து
அப்போ வந்து நான் கூட இப்போ சில நிகழ்வுகளை பேசியிருந்தேன். இதே மாதிரி பல பேர் பொதுவாக மீடியாவில் பேசியிருந்தாங்க. ஒரு சட்ட அமைச்சரே வந்து உயர்நீதிமன்றத்தின் இதை வந்து நாங்கள் வந்து நிறைவேற்ற மாட்டோம் என்ற அர்த்தத்தில் பேசுவது சரியா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தது. அதுக்காகவோ என்னமோ தெரியல, இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அந்த உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் அறநிலையத்துறையிலேருந்து இல்லை காவல்துறையிலேருந்து, அதாவது காவல்துறையின் உதவியோடு அறநிலையத்துறையிலேருந்து நீங்களே வந்து போய் ஒரு 5 பேரோ 10 பேரோ தீபத்தூணில் விளக்கேற்றுருங்க, அவ்வளோதான். உயர்நீதிமன்றம் இது அவ்வளோதான் சொல்லுது. தினம் ஏற்றுங்கன்னு கூட சொல்லலை, ஒரு முறை ஏற்றுங்கள் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல், அவ்வளோதான் சொல்லியிருக்கு. கோயிலோட உரிமையை காப்பாற்றிங்க, ஏன்னா அது இடமே உங்களது இல்லைங்கிற மாதிரி நாளைக்கு வந்துடும். ரெண்டாவது, தர்காவுக்குள்ளே இல்லை, தர்காவுக்கு வெளியே தான் இருக்குது, 200 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து அந்த ஹைகோர்ட்டு இதை நிறைவேற்றலை அப்படின்னு மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இதற்காக இப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று போட்டு விட்டுட்டோம்னா இந்த கேள்விக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இப்போதைக்கு தற்காலிகமாவது கிடைக்கும் இல்லையா? அதனால் தீபத்தூண் அந்த இதுக்கு எதிராக, அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தாவேக அரசு, அதாவது தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. என்ன, இவங்களுக்கு வந்து அதாவது அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்ய வேண்டும், தீபத்தூணில் ஏற்றணுங்கிற அந்த இதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு. ஸோ அப்போது உச்சநீதிமன்றத்தில் வந்து இப்போது மனு கொடுத்துட்டாங்க. அப்போது இது திராவிட அரசு 2.0 அப்படி இல்லை திமுக அரசு 2.0ன்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க, பி டீம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சொல்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த உச்சநீதிமன்றத்தில் திரும்ப வழக்கு போட்டிருக்கிறது. அப்போது இந்துக்களுக்கு எதிரான அரசு, இந்துன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு மதத்தை மட்டும் இல்லை, பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரானது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களோ மற்ற மதத்தினர் யாருமே இதுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று பேசியவர்கள் இன்றைக்கி இவங்களே அதுக்கு எதிராக போகிறாங்கன்னா, அப்போது உண்மையிலேயே நீங்கள் வந்து சமூக நீதி காப்பவர்களா இல்லை இப்போ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து இது செய்கிறீங்களா? யாரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படிங்கிற கேள்வி வருது. அதே சமயம் அவங்க வந்து தங்களை பாதுகாத்து கொள்ள அந்த தாவேக அரசு என்ன செய்தோ, சில இடங்களில் வந்து அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார், அறிந்தோ அறியாமலோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் பார்த்து தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த பரந்தூரில் விமான நிலையம் வந்து அறிவித்தாங்க. ஆமாம். அதே மாதிரி ஓசூர்லேயும் அறிவித்தாங்க. ஆமாம். ஓசூரில் ஒரு பிரச்சனை என்னென்னா, 25 கிலோமீட்டர் ஏதோ ஒரு 150 கிலோமீட்டர்லேயே என்னமோ வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் இருந்தால் இதுக்கு அனுமதி அந்த மாநில அரசு அனுமதித்தால் ஒழிய கொடுக்க முடியாது. அந்த பிரச்சனை வந்துருச்சு ஓசூரில். ஆனால் வந்து அதை தாண்டி நாங்கள் வந்து ஒரு தனியார் விமான நிலையம் இருக்குது, அதை வாங்கிடுவோம், போவோம் வருவோம் ஏதோ ஒன்று அதெல்லாம் சொல்லி பேசுனாங்க. எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அது சொன்னாங்க, அது நடக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க, பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி அவங்க இன்னொரு சர்வதேச நிலையம் விமான நிலையத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க, கர்நாடக அரசு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் நிலைமை மோசமாயிடும் அந்த விஷயத்தில். ஓசூரில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த அரசு வரும்போது என்ன, அப்போது திமுக அரசே கடைசி நிமிஷத்தில் என்ன சொல்லிச்சுன்னா, அது வரலைன்னா அந்த இடத்துல ஒரு தொழில் பூங்காவாவது அமைச்சிருவோம். என்ன கட்டாயம் ஓசூரில், ஓசூர் மக்கள் மேலே உள்ள அவ்வளவு பாசமான அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓசூரில் நம்ம மாப்பிள்ளை அவர் எங்கள் மாப்பிள்ளைன்னு வச்சிங்களேன். சரி. ஆமாம், எங்கள் மாப்பிள்ளை அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பெரிய அளவில் வாங்கி போட்டார் விமான நிலையம் வரும்னு. இப்போ அந்த இடத்துல ஒரு தொழில் பூங்காவது வச்சா தானே வியாபாரம் ஆகும், கட்டுப்படி ஆகும்ல. அதை விலைக்கு ஒரு 4 பங்கு விலைக்காவது விற்கலாம். 10 பங்கு விலைக்கு விற்க முடியும் அப்படின்னா கூட ஒரு 4 பங்கு விலைக்காவது நியாயமாக விற்கணும் இல்லையா? வியாபாரம்னா அதானே. அதே மாதிரி பரந்தூர்லேயும் வந்து ஏதோ 2000 ஏக்கர் நம்ம வாங்கி போட்டதாக சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அந்த பரந்தூர் விமான நிலையம். சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் பரந்தூர் எங்கேயோ தள்ளி இருக்குது. இருக்கிற விமான நிலையத்தை மேம்படுத்தலாம். பரந்தூரில் வாங்கி போட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ அதில் ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது, வாங்கி போட்டாங்க. ஆனால் இந்த அரசு வந்த உடனே பரந்தூரில் விமான நிலையம் இல்லைன்னு இப்போ அறிவிச்சிருச்சு. அதுக்கு பதிலாக 2ஆம் நிலையில் உள்ள திருச்சி, மதுரை விமான நிலையங்களை இன்னும் விரிவுபடுத்தி மேம்படுத்துவோம், ஒருங்கிணைந்த ஒரு மேம்பாட்டு திட்டத்தில் வந்து அதை கொண்டு வந்து பண்ணிவிடுவோம். இப்போ பரந்தூரில் விமான நிலையம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, சிக்கலில் மாப்பிள்ளை அவர் வகைரா
மாப்பிள்ளை வகைரா. ம். ஓசூர்லேயும் வாங்கி போட்டு அங்கேயும் ஏர்போர்ட் வரல. ம். இங்கே பரந்தூர்லேயும் பெரிய அந்த ஏரியாவே வளைச்சி போட்டு 10 பங்கு விலை போகும். 10 மடங்கு 20 மடங்கு கூட விலை போகும். அப்படி போகக்கூடிய ஒரு இதுன்னு வாங்கி போட்டு இப்போ அங்கே விமான நிலையம் வரலன்னா சரி தொழிற்பூங்காவாவது அமைக்கலான்னா அங்கே வந்து மற்ற இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்பூங்கான்னு போட்டிங்கன்னா அங்கே ஏற்கனவே கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இது தொழிற்பூங்காலாம் வந்ததுனால் சில சிக்கல்கள் வரும்னு சொல்லி கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குது. சரி, எப்போவுமே வந்து உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தணுன்னா விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். இது விவசாயிகள் இந்த பக்கம் தொழிலாளர்கள்ங்கிறது ரொம்ப இந்த பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏதோ ஒரு சைடில் தான் ஒரு சைடில் தான் வரும். ஆட்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த 8 வழிச்சாலை சேலம் அதெல்லாம் வந்தபோது எதிர்ப்பாங்க. எதிர்த்துட்டு நாங்கள் வந்து எப்போவுமே தொழிலாளர்கள் விவசாயிகள் இவங்க பார்த்து தான் நிற்போன்னு சொல்லி பேசுனாங்க. ஆனால் இங்கே வந்து கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் நிலம் அதாவது நிலத்தை வாங்கி போட்ட போது அந்த இதில் சேலத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு இளைஞரை அப்போ வந்து திமுக மேடையில் ஏற்றி இவர் தீரர், இவர் வீரர், மாவீரர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பேர் தெரியாத இளைஞர் அவர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஒரு விவசாயியுடைய மகன் போல இருக்கு. அவர் வாழ்த்து தெரிவித்து அவர் சால்வையெல்லாம் போட்டாங்க. அவரே அதே இளைஞர் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் விவசாயிகள் நிலத்தை எடுக்கிறாங்கன்னு அவர் விவசாயி என்ற முறையில் போராட்டத்தை கலந்து கொண்டார். அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தார். அப்போ திமுக கரெக்டாக அந்த அந்த ஃபார்முலா கரெக்டாக வந்துருச்சு இல்லை. நம்ம எதிர்கட்சியில் இருக்கும்போது பாராட்டுவோம், வந்தோன்னா குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுவோம். எங்கே எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம். ஸோ அது வந்து அந்த மாதிரி இப்போ அந்த பரந்தூரில் விமான நிலையத்தில் திருச்சி மதுரை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு வந்த உடனே மாப்பிள்ளை சைடில் மாப்பிள்ளை வகைரால ஒரே சோகம். என்ன சார் உண்மைதானே சார்? இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு இது 10 ரூபா போகும்னு சொல்லிட்டு 2 ரூபா அடுத்து 3 ரூபாய்க்கு நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன். ஆமாம். இப்போ முதலே மோசமாகும்னா நான் என்ன பண்ணுறது? அது ரொம்ப ரொம்ப இது இந்த இடத்துல தான் வந்து இது வந்து துன்ப நிதி இல்லை, நிதிக்கு துன்பம். ஏதோ ஒரு இடத்துல துன்பம். ஆல்ரெடி ஆட்சி போச்சு, காட்சி மாறி போச்சு, கூட்டணியில் இருந்த கட்சியெல்லாம் போச்சு. அது நேற்று இன்னைக்கு இல்லை 60 வருஷமா இருந்தவெல்லாம் போனது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து அவங்கெல்லாம் கண்ணாமனா திட்டிட்டு இருக்கான். ஆமாம். இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருந்தா இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட திமுகவின் நிலை வந்து அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. சில படங்கள் அந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து யாரையும் வந்து ஒரு தவறாக சொல்லணும்னு இல்லை. இப்போ நீங்கள் ஸ்ரீரஞ்சனி அப்படின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா சௌகார் ஜானகிலாம் வந்தாங்க. இதெல்லாம் நல்ல சிறப்பாக திறமையான நடிகைகள். ஆனால் இவங்க வந்து அநேகமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரம் வந்து சோகமான பாத்திரமாக இருக்கும். இந்த இப்போ கண்ணாம்பாள் அப்படின்னு சொன்னால் வீரமாக வசனம் பேசுவாங்க. மனோகராவில் வந்து பொங்கியெழு மனோகரா பொறுத்தது போதும் பொங்கியெழு அந்த மாதிரி வசனம் பேசுகிறதுக்கு கண்ணாம்பா. ராஜ சொல்ல வச்சோன்னா ஒரு ஒரு கொஞ்சம் கவர்ச்சியாக கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் அந்த காலத்து கவர்ச்சி. இப்போது இந்த மாதிரி ஆபாசமாக இல்லை கவர்ச்சி. ஸ்ரீரஞ்சனி அப்படின்னு ஒரு நடிகை, அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தூண் மேலேயே சாஞ்சிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அழற மாதிரி சீனாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து திறமை இருந்தால் கூட வேறு கதாபாத்திரங்களில் இப்படியே பழக்கப்பட்டு ஒரு சோகமான ஒரு தாய் அம்மா ரோல் அப்படின்னா ஸ்ரீரஞ்சனியை கூப்பிட்ருவாங்க. அந்த தூண் மேலே சாஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவங்க படங்களில் வந்து தூண் மேலே அவங்க சாய்ந்து அழாத படமே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த நிலைமையில் தான் திமுக நிலைமை இருக்குது. தூணில் சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படி ஒரு சூழல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சியும் போயிடுச்சு, கட்சி கூட்டணியும் எல்லாம் போயிடுச்சு, கொளத்தூரில் வந்து இதுவும் போயிடுச்சு, முதல்வருடைய பதவியும் போச்சு. அதாவது எம்எல்ஏ கூட சட்டமன்றத்தில் கூட நுழைய முடியாது போயிடுச்சு. இதில் வேறு வந்து நாஞ்சில் சம்பத் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. தாவேகாவுக்கு போனால் அவர் தான் எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காரு. அவர் இல்லாத கட்சின்னு தேடினா தான் உண்டு. இல்லை, இப்போ கூட ட்ரம்ப் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காருன்னு எனக்கு செய்திகள் வந்தது. நீங்கள் நம்ம கட்சியில் ஒரு 6 மாதமாவது இருந்துட்டு போங்க, கண்டிப்பாக கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டிருக்காரு குடியரசுக் கட்சியிலேருந்து அப்படின்னு. நாஞ்சில் சம்பத் வந்து நான் அதை பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு. ஏன்னா நாளைக்கு இஸ்ரேல் வாரில் இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் ஏதாவது மக்கள்கிட்ட தெரிவிக்கணும்னா இவர் பேசினா தானே மக்கள் நம்புவாங்க. இல்லை, அவர் ஏன் வந்து ட்ரம்ப் வந்து இவரை கேட்டார்னா அதில் அந்த இடத்த தான் நீங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக அந்த மீடியான்றது நீங்கள் வந்து கரெக்டாக திங்க் பண்ணணும். ஏன் ட்ரம்ப் வந்து நாஞ்சில் சம்பத்தை கேட்டாருன்னு சொல்கிறாங்க.
இந்த செய்தி உண்மையாக இருக்குமான்னு பார்த்து நானும் யோசனை பண்ணேன். இல்லை சும்மா யாராவது கிளப்பி விட்டாங்களான்னு. உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேட்டால் நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி கட்சி மாறிலாம் வந்துக்கிட்டு இருக்கீங்களே மாறி மாறி எல்லாரும் காரி துப்புறாங்க அவங்க, அப்போ நான் துப்புனா தொடச்சிப்பேன்னு சொன்னேன். இப்போ ட்ரம்ப் பாருங்கள், துப்புனா தொடச்சிப்பேங்கிற பாலிசி அவருக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா? மேட்ச் ஆகுது. ஆமாம், திடீர்னு MOU ஈரானோட சமாதானம்ங்கிறாரு, மறுநாள் காலையில் இல்லைங்கிறாரு. துப்புனா தொடச்சிக்கிற பாலிசியில் தான் நாஞ்சில் சம்பத்தும் ட்ரம்ப் அவர்களும் ஒன்றா சேர்றாங்க, இணையறாங்க. இணைப்பு பாலமாக இருக்குது. அதனால தான் அவர் கேட்டார், நம்மளோட கொள்கை துப்புனா தொடங்கி பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், நமக்கு ஒரு இரட்டை இணையர் வந்து இந்தியாவில் இருக்கிறாரே, தமிழகத்தில் இருக்கிறாரே, அவரை கொண்டு நம்ம ஒரு 6 மாதம் நம்ம கட்சியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் வெளியில் போகலாம் அப்படின்னு. எதுக்காக சொல்லணும்னா, அவர் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேகா போனோன்னே இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி 6 மாதம் தாவேகா ஆட்சி தாங்குமா என்று பேசியிருக்கிறார். இது அவருக்கு தேவையில்லாத பேச்சு. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் தாக்கு பிடிப்பாரா திமுக தலைவராக அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் இவருடைய நாற்காலியில் அவருடைய பதவியில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது யார் சொல்கிறா? நாஞ்சில் சம்பத். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கனிமொழி வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஏன் போய் நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட போய் இது போய் கேட்குறாங்க. நீங்கள் தலைவராகணும்னு சொன்னால் அங்கே போய் கேளுங்க, இல்லை அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இந்த ஆள் துப்புனா தொடச்சிக்கிற ஆள்கிட்ட போய் வந்து இப்படி ஒரு கொள்கை வச்சுருக்கிறவர்கிட்ட போய் இந்த ரகசியத்தை போய் ஏன் சொன்னீங்க அப்படின்னு அவர் பேசுகிற அளவுக்கு இது நடந்துடுச்சு. ஆக இதுக்கிடையில் ஏதோ ஒரு தூதர், அதுதான் சொல்ல வரேன். இந்த அமெரிக்கான்னு ட்ரம்ப்னு சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த தூதர் ஞாபகம் வந்துருச்சு. அது இப்போ உங்களுக்கு புரியுதா நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணேன்னு? இந்த ட்ரம்ப்பும் நாஞ்சில் சம்பத்துக்கும் ஒரு இணைப்பு பாலம் இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த கொள்கை ஒரு ஒருமைப்பாடு இருக்குன்னு சொன்னேன்னா இதோடைய அடையாளமாக தான் எனக்கு தெரிஞ்சு. இது என்னுடைய யூகம். அமெரிக்காவிற்கான இந்திய தூதர், ஒரு பேர் என்னமோ செர்ஜியோ கோரோ என்னமோ பேர் அவர், ரைட்டு. அவர் வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார். இது வந்து ஒன்றும் தவறில்லை. ஒரு நடிகர், ஏன் வந்து நடிகர்னு சொல்கிறேன்னா, அங்கே அமெரிக்காலேயே வந்து அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் அப்படின்னு ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர், அவர் வந்து ஒரு கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர், கவர்னராக, அங்கெல்லாம் இப்போ இங்கே முதலமைச்சருங்கிறது அங்கே கவர்னர், அப்போது அங்கே கவர்னராக வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தார். அது ஒரு பெரிய ஒரு நடிகர், உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர், அது வந்தாருங்கிறது ஒரு பெருமையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நடிகர் இங்கே தமிழ்நாட்டில் மாநிலத்தை, அதே தானே, அங்கே கவர்னருங்கிறது இங்கே முதலமைச்சர். அப்போ இவரை பார்க்கணும், அவர் இந்தியாவின் அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர், இவர் தான், விஜய் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட வந்து பார்த்துருக்கலாம். பார்த்தது தப்பு இல்லை, பார்த்து அவர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தெரிவிச்சுட்டு போகும்போது அவர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கார். அவருடைய அதிபர் மாதிரியே ஜனாதிபதி எப்படி குழப்பமாக இருக்காரோ அதே மாதிரி இவரும் குழப்பமாக இருக்கார். போகும்போது இரு நாடுகளுக்குள்ள இந்த சந்திப்பு வந்து வளர்ச்சியை உண்டாக்கும், மேம்பாடுகளை உண்டாக்கும். இரு நாடுகள்னால் அவருக்கு என்ன, அவர் என்ன நினச்சிட்டாரு, தமிழ்நாடுன்றது நாடுன்னு பேர் வந்ததுனால இது தனி நாடுன்னு நினச்சிட்டார். கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் ஏதாவது போட்டிருப்பாங்க, அப்படி ஏதாவது போட்டிருக்கலாம். இல்லை வேறு இப்போ உள்ள ஆட்சியில் இருக்கிறவங்க மொழியாக்கம் பண்ணி எழுதி கொடுக்குறாங்களே சில மீடியாக்காரர்கள், வாய்ப்பு இருக்கலாம். எங்கேயோ ஏதோ ஒரு பத்திரிகையிலேருந்து கூட ஒரு 10 பேர் என்னமோ அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி யாராவது எழுதி கொடுத்துருக்கலாம், விஷயம் தெரிந்தவர்கள் யாராவது எழுதி கொடுத்துருக்கலாம். அது எழுதி கொடுத்தும்போது மொழியாக்கம் பண்ணும்போது தமிழ்நாடு, நாடுன்னா கண்ட்ரி ஆச்சே, அப்படி வரும்போது அப்போது தமிழ் கண்ட்ரி அப்படின்னு நினச்சி அவர் இரு நாடுகளுக்குள்ளேன்னு சொல்லியிருக்கார். இது வேண்டாத குசும்பு. ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருதுன்னா, அவர் வந்து முதல்வர் விஜயை பார்த்தபோது என்ன பேசியிருப்பார், வெளியில் சொல்கிறது வந்து இரு நாடுகளுக்குள்ளேன்னு சொல்லிட்டாரு, இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு வருதுங்கிறது அவருக்கு இன்னும் தெரியல போல இருக்குது. தமிழ்நாடு ஒரு கால் தனி நாடுன்னு நினச்சிட்டாரோன்மோ. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் ரகசியமாக என்ன பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு நான் முன்னாலே இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படியாவது எங்களுக்கு ஒரு 6 மாதம் அனுப்பி வைங்க, ஒரு 6 மாதம் டெபுடேஷனில் அவர் நாஞ்சில் சம்பத்தை அனுப்பிச்சி வைங்க. ஏன்னா கண்டவெல்லாம் வந்து துப்பிட்டு போகிறான், அதை எப்படி தொடச்சிக்கிறதுங்கிறத இவர் வந்தார்னா அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அமெரிக்க தூதர் எதுக்காக வந்து இங்கே வந்து சந்திச்சார்னு? துப்புனா தொடச்சிக்கிற பாலிசியை வந்து சர்வதேச பாலிசியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில்
நல்லெண்ணெய் தூதுவராக வந்தார் அவர். அது வந்திருக்காரு. இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக வந்து என்ன சொல்லணும்னா, தமிழக புதிய, அதாவது இப்போது அமைந்துள்ள இந்த தாவேக அரசு தன்னுடைய மொழிக் கொள்கைகள், ஏன்னா நம்ம அதை பற்றி மொழியாக்கம் பற்றி பேசணும் இல்லையா, அதனால் வருது. இந்த மொழி விஷயத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டாங்க. ஆமாம், திராவிட இயக்கங்கள் பின்பற்ற 2.0 அதே தான். அதனால் வந்து இதுதான் இருமொழி கொள்கை தான். ஆனால் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்காரு, ஆனால் கூடுதலாக ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ கற்றுக்கிட்டா தப்பில்லை, நல்லது, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நியாயம்தான் சார். வாய்ப்புகள் வந்து வெளியில் பல இடங்களில் போகலாம். தமிழர்கள் உலகெல்லாம் போனவங்க தானே, ஆல்ரெடி போனோம் இல்லையா. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, ரெண்டு மொழினா ஒன்று தமிழ் தாய்மொழி, அதுக்கப்புறம் ஆங்கிலம், இது இருமொழி கொள்கை முடிஞ்சிச்சு. ஜெர்மன் ஃப்ரெஞ்சின்னு வந்தால் அது 3வது மொழி. அப்போ மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு கால் இப்படி இருக்குமோ, இந்த மும்மொழி கொள்கையை வந்து பிஎம்சியை போய் பிரதமரை பார்த்துட்டு வந்தார் பாருங்க, ஒத்துக்க போகிறாருன்னு ஒரு வதந்தி, ஒரு தகவல் வந்தது. இப்போ அதுக்கு ஒரு லீடு கொடுக்கறதுக்காக ஜெர்மன் ஃப்ரெஞ்சை கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்சியில் வந்து இந்த 674 ஜிஓவில் கைது போட்ட மாதிரி ரகசியமாக கைது போட்டு, ரூட் ஜெகதீஷில் கைது போட்ட மாதிரி போட்டுட்டு, அப்புறம் கேட்டால் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, கூடுதலாக ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் எல்லாம் படிக்கலான்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2+1 3 கணக்குங்க. நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இருமொழி கொள்கையையும் கூடுதலாக ஒரு மொழியையும் கூட்டி 2+1 அப்படின்னு தான் சொன்னமே தவிர 3 நாங்கள் சொல்லலை. கூட்டி கழிச்சு பார்த்தா இருமொழி கொள்கை வரும் இல்லைங்க. 2+1 நாங்கள் சொன்னமே தவிர 3ன்னு சொல்லலை. 3ன்னு சொல்லலை. நாங்கள் 2+1 ஷா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கூடாது. நான் எடுத்துக்கவே மாட்டேன். அது 3ல் நிறைய பிரச்சனை இருக்குது சார் தாவேகாவுக்கு இல்லையா. இந்த 2+1 நம்ம ஷா அப்படின்னு சொல்கிறது, 2+1ங்கிறது ஷா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழிக்கு ஒரு வளம் இருக்கும். அந்த மாதிரி அந்த மொழி வளம் உண்டு. அது மாதிரி வரும்போது 2+1 நாங்கள் சொல்லுமே தவிர தவறி 3ன்னு சொல்ல மாட்டோம். நம்ம பேசவே கூடாது. இதுதான் மும்மொழி கொள்கை அப்படின்னா நீங்கள் வந்து இது மும்மொழி கொள்கை இல்லை, இது இருமொழி கொள்கை தான், ஆனால் கூடுதலாக ஒரு மொழி. நீங்கள் வேற ஏன் சார் இந்த பிறந்த நாள் முடிஞ்சதுலேருந்து ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லவே இல்லைன்னு பல பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சும் இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை. இல்லை யாரோ வந்து பார்த்துட்டு சார் வந்து ஒரு நாயோடு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் அந்த நாய்க்கு தானே இருக்கணும், நமக்கு என்ன இருக்குது. இது நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நடிகை என்ன பண்ணுறாங்க, இதே வேலையாக இருக்காங்க. அது நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஒருத்தரோட எடுத்துப்பாங்க, நாளைக்கு ஒருத்தரோட எடுத்துப்பாங்க, ஒரு நாளைக்கு யாரும் இல்லைன்னா ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு நாய், ஒரு செல்லப்பிராணி, அதோட எடுத்துக்கிறாங்க. என்ன தப்பு இருக்குது? இது ஒரு செல்லப்பிராணி. அந்த மாதிரி எத்தனை செல்லப்பிராணிகள் இருக்கோ அவங்களுக்கு, யாரும் எந்த பிராணி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வளர்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் செல்லப்பிராணியா? சரி, ரைட்டு, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் 3வது ஒன்று வேணாம். அப்படியா? சரி, நீங்களே செல்லப்பிராணியாக இருந்து விடுங்கள். 3ன்னு தொட்டாலே பல சிக்கல்கள் வருது பாருங்க, வருது. மொழியிலிருந்து இதில் வரைக்கும் எல்லாத்தையும். அதனால் இப்போ வந்து என்ன இங்கிலீஷில் யாராவது 1 2 3 வரிசையாக சொல்லும்போது 1 2 அப்படின்னா 3 4 அப்படின்னு சொல்லிடுறது. நான் அந்த ஆங்கிலத்தில் கூட சொல்கிறது இல்லை. அது அந்த வார்த்தை தேவையில்லாத சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால அது சொல்கிறதே இல்லை. இதுதான் வந்து இப்போ உள்ள செய்திகள். மற்ற செய்திகளை நம்ம வந்து போக போக பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா காலம் இன்னும் வெகு தூரம் இருக்குது. ஆமாம், நிறைய நடக்கும். பரபரப்புகள், சலசலப்புகள் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். நம்மளும் வந்து வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நாஞ்சில் சம்பத்துக்கு அந்த ஒரு கௌரவம் கிடைத்தால் அது தமிழ்நாட்டிற்கே கிடைத்த கௌரவமாகும், தேசத்திற்கே. மோடிக்கு அப்புறம் ஒரு உலக தலைவராக நாஞ்சில் சம்பத் வராருன்னா நமக்கு சந்தோஷம் தானே. ஆமாம், அந்த அளவுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் இருந்து அறிவுபூர்வமாகவும் அதே சமயத்தில் மக்கள் விரும்பக்கூடிய விதத்துலேயும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. செய்திகள் மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்குங்கிற நம்புகிறேன். இன்னொரு ஜனம் கேள்வி உங்களை சந்திக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.